بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன். அவன் யாரையும் பெறவுமில்லை, யார் மூலமாகவும் பெறப்படவுமில்லை என்றும் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை எனும் இஸ்லாத்தின் அடிப்படையை நினைவுகூர்ந்தவனாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறுவட்டுமாக. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கம் கடந்த ஒரு சில வாரங்களாக நமது நாடு மிகப்பெரிய ஒரு துயரத்தை சந்தித்தது. ஆனால் குறிப்பாக வடக்கில் வாழுகின்ற மக்களை பொறுத்தமட்டில் துயரங்கள் என்று சொல்லுகிற பகுதியில் இவர்களெல்லாம் சீனியர் என்று சொல்லலாம். எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சந்திக்க வேண்டுமோ எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழுகிற நிலைமைக்கு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி துயர் நிறைந்த காலப்பகுதியில் என்று வருகிற போது சமூகத்துக்கும் சமூகத்தில் வாழுகிற ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த நிர்வாகங்களுக்கும் இடையிலான நெருக்கமான தொடர்பு ஏற்படுகிற காலம்தான் இந்த காலம். ஏனைய காலங்களை பொறுத்த மட்டில் சில நேரம் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அங்கங்களாக தாபனங்களாக எதெல்லாம் இருக்குமோ அதன் தலைவர்கள் யாரென்று தெரியாது, செயலாளர்கள் யாரென்று தெரியாது, அதை கொண்டு செல்பவர்கள் யாரென்றெல்லாம் தெரியாது. ஆனால் துயரம் ஒன்று நேர்ந்ததற்கு பின்னால் தான் அலுவலர்கள் யார் என்பது தெரியும், உதவியாளர்கள் யார் என்பது தெரியும், அதை சுற்றி வாழக்கூடிய மக்கள் யார் என்பதெல்லாம் அதற்கு பிறகுதான் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். தேவை வந்ததற்கு பின்னால் தான் பெரும்பாலும் பொறுப்பாளிகளுடனான தொடர்பு எங்களுக்கு மத்தியில் ஏற்படுவது அதிகம். இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் பெரும்பாலும் இடர்பாடுகள் அல்லது துயரங்கள் நிகழ்ந்தால் அந்த காலப்பகுதிகளில் முகாமைப்படுத்துகிற அல்லது நிர்வாகத்தவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு எப்படியான சுமூகமான நிலையில் இருக்கிறது,
அல்லது பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் அவைகளை நாங்கள் எப்படியெல்லாம் விரிசலாக்கி கொள்கிறோம் போன்ற செய்திகளை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் மார்க்கம் என்பது நலவு நாடுதல், அத்தீனுன் நசீஹா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், மார்க்கம் என்பது பிறருக்கு நலவு நாடுகின்ற ஒரு விஷயம். அது யாராக இருந்தாலும், ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய பலவீனமான மனிதர்கள் முதற்கொண்டு பலசாலிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறவர் வரைக்கும் எங்களுடைய அந்த நலவு நாடுதல் என்று சொல்லப்படுகிற பகுதி மிகவும் வியாபிக்கத்தக்க மிக பரந்த ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான செய்திதான், பெரும்பாலும் இந்த துயர் நிறைந்த காலப்பகுதிகளில் தான் நிர்வாகங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் மிகவும் நெருக்கப்படுகிற இந்த நேரத்தில் அதிகமான விரிசல்களை நாம் எல்லாம் சந்திப்போம். பெரும்பாலும் உணர்வுகளோடு தொடர்படுகிற காலம்தான் துயர் நிறைந்த காலம். அறிவோடு தொடர்படுவது என்பதை விட உணர்வுகளோடு, தேவைகளோடு, அன்றாட வாழ்க்கை முறைகளோடு தொடர்படுவதனால் பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் உணர்ச்சிகள் இரண்டும் ஒன்றுபடுகிற போது, ஒன்று கோபமும் ஒன்றுபடுகிற போது, சந்தோஷமும் ஒன்றுபடுகிற போது, தேவைகளும் இன்னொரு தேவையும் ஒன்றுபடுகிற நேரத்தில் மனிதர் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் வித்தியாசமாக மாறிவிடும். இரண்டு கோபங்கள் சந்தித்து கொண்டால் அங்கு விபரீதங்கள் வித்தியாசமாக மாறிவிடும். இரண்டு சோகங்கள் சந்தித்து கொண்டால் இன்னொரு கோபத்துக்கான வாசலை ஏற்படுத்துவதற்கான இன்னொரு பகுதி திறந்து விடப்படும். இப்படி எல்லா வகையான உணர்ச்சிகளும் ஒன்று சேர்க்கப்படுகிற துயர் நிறைந்த இந்த காலப்பகுதியை சந்திக்கிற நேரங்களில் பெரும்பாலும் நிர்வாகிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு சமூகத்தின் மிக இழி செயலுக்குள்ளாக்கப்படுகிற மக்களாக கூட மாறிவிடுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய நிர்வாகியாக, அதுவும் பலவீனப்பட்ட அன்றாட தேவைகளோடு வாழுகிற வியாபாரிகளை மாத்திரம் நம்பி வாழுகிற, அல்லது ஒரு குறிப்பிட்ட கால விவசாயத்தை மட்டும் நம்பி வாழுகிற மதீனாவுடைய சூழலாக இருக்கலாம், மக்காவுடைய சூழலாக இருக்கலாம். இந்த இரண்டு சூழல்களையும் இஸ்லாமிய வரலாறுகளை படித்து பார்க்கிற நேரத்தில் அது மிகவும் கஷ்டமான சூழல். பொருளாதாரம் என்பது ஊரில் ஒரு 100 பேர் இருந்தால் ஒருவர் இருவரிடத்தில் மாத்திரம்தான் பொருளாதாரம் இருக்கிற அளவுக்கு, தேங்கி நிற்கிற அளவுக்கு மிக கஷ்டமான ஒரு காலத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை கொண்டு சேர்ப்பிக்கிற காலமாக இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த செல்வந்த சஹாபாக்கள் யார் என்று கேட்டால் ஒரு விரல் வெட்டி எண்ணுகிற 2-3 நபித்தோழர்களைத்தான் எங்களால் சொல்ல முடியுமாக இருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்குத்தான் அவர்களை ஏன் அந்த செல்வந்த நபித்தோழர்களாக சொல்லுகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தேவை என்று சொல்லுகிற நேரங்களில் எல்லாம், ஏதாவது பொருட்கள் தேவை என்று சொல்லுகிற நேரத்திலேயோ, அல்லது சமூகமாக சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலேயோ, அது குறிப்பிட்ட ஒரு சில நபித்தோழர்கள் முன்னோக்கி வந்தார்கள். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகனாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய நண்பராக இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்களாக இருக்கலாம், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தோன்றிய சினான் போன்ற நபித்தோழர்களாக இருக்கலாம், அம்ர் இப்னு ஆஸ் போன்ற மிக முக்கிய நபித்தோழர்களுடைய பெயர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் செல்வந்தர்களாக எங்களுக்கு முன்னால் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏனைய அத்தனை நபித்தோழர்களுமே பெரும்பாலும் 90% நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் தேவையுடையவர்களாக, பிறரிடத்தில் தங்கி வாழக்கூடிய மனநிலையோடு வாழக்கூடியவர்களாக, ரசூலுல்லாஹ்விடத்தில் தங்களுடைய முறைப்பாடுகளை அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாகத்தான் பெரும்பான்மையான நபித்தோழர்கள் இருந்த வரலாறை நாம் பார்க்கலாம். அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மிகச்சிறந்த செய்தியை நான் நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரும்பாலும் ஒரு நிர்வாகம் இந்த துயரமான காலகட்டத்தில் சந்திக்கிற மிக முக்கிய பிரச்சனை தான் பங்கீடு என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. நாம் பெரும்பாலும் தரிக்கிற அல்லது முட்டிக்கொள்கிற இடம் பங்கீடு தான். அதுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு வகிபாகம் இருக்கிறது. என்ன வகிபாகம் தெரியுமா? பங்கீட்டுக்கு முன்னால் பொருட்களை எப்படி சேர்த்துக் கொள்வது, தேவையுடையவர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது, யாருக்கு முன்னிலைப்படுத்து என்று சொல்லுகிற இன்னொரு சமூக பொறுப்பு இருக்கிறது. அதில் பெரும்பாலும் நாங்கள் பங்கு பெற்றுவது மிக குறைவு. பங்கு பெற்றுதல் மிக குறைவு. குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர ஏனையவர்கள் அப்படியே தூரமாக இருப்போம். ஆனால் பங்கீடு என்று வருகிற போது எல்லோரும் பங்காளிகளாக மாறிவிடுவோம். இது மனிதனுடைய இயல்பு சார்ந்த, மனிதனுடைய பலவீனத்தோடு தொடர்பான அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்விடத்தில் இதற்கான வழிகாட்டல் இருக்குதா என்றால் தாராளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஷரியாக்களை குறித்து சொல்லுகிறார். சொன்னார்கள், அஷ்ஷரியாக்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்றார்கள். சொர்க்கத்தில் அவர்களோடு நெருக்கமாக இருப்பேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்
நேசிக்கிற ஒரு கோத்திரமாக அடையாளப்படுத்திய அஷரியாக்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்கள்ட்ட இருந்த அவர்களை நேசிப்பதற்கான மிக பிரதானமான பங்கு என்ன தெரியுமா? அவர்கள் எல்லோரும் ஒரு பயணம் சென்றால், போராட்ட களங்களுக்கு சென்றாலோ அல்லது வேறு பயணங்கள் சென்றாலோ, அஷரியாக்களிடத்தில் இருந்த சிறப்பான பண்பு என்னென்றா, தங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து விடுவார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ப பிரயாணத்துக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவார்கள், உணவுப் பொருட்களை கொண்டு வருவார்கள். அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு விடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குவிக்கப்பட்டதுக்கு பின்னால அஷரியாக்கள் அதில் ஒருவரை நியமிப்பார்கள். அவங்க யாரென்றால் பங்கீடு செய்து கொள்வார்கள். அதற்காக வேண்டி அஷரியாக்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பிரயாணம் என்பது எல்லோருக்கும் வித்தியாசமான தேவைகள் உண்டு பண்ணுகிற ஒரு இடம். பிரயாணத்துக்கு தயாராகிற எல்லோரும் கை நிறைய காசுகளோடு ஆடைகளோடு உணவுப் பொருட்களோடு பயணிப்பது கிடையாது. இன்றைக்கு இருப்பதை போன்ற ஹோட்டல் வசதியில் இருக்கக்கூடிய காலம் அல்ல அன்றைய காலம். இன்றைக்கு இருப்பதை போல தொலைத்தொடர்பு இருக்கக்கூடிய காலம் அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகம் அல்ல அன்றைக்கு இருந்த காலம். கையில் எது இருக்கிறதோ அதை கொண்டுதான் பயன்பெற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காலம். தனக்குரிய உணவு எது என்பதை ஒவ்வொரு தனிநபரும் தீர்மானித்திருக்கிற காலம். அந்த காலத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? அன்றைக்கு ஒவ்வொருவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தவர்கள் ஒரு இடத்துல குவிப்பார்கள். குவித்து தங்களிடமிருந்து பங்கீடு செய்கிற ஒரு முறைமை அவர்களுக்கு முன்னால் இருந்தது. அதனால் அவர்களை அந்த கூட்டு பொறுப்புக்காக வேண்டி அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க பாப்போம், இந்த கூட்டு பொறுப்பு பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. எங்க எல்லோருடைய மனசாட்சியும் ஒவ்வொன்றுக்கும் சான்று. கூட்டு பொறுப்பு என்று வருகிற போது விரலை யாருக்கால் நீட்டி விட்டு தப்பிக்கிற மனநிலை தான் எங்களில் பெரும்பான்மையானவருடைய மனநிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டு பொறுப்பு என்பது ஊரில் ஒரு 10 பேர் வாலிபர்களோ அல்லது அனுபவசாலிகளோ முன்னுக்கு வருவார்கள். எல்லா பொறுப்பையும் அந்த 10 பேர் தலையில் கொடுத்து விட்டு நாங்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்வோம். நலவு நடந்தாலும் அவர்கள் புறத்தில் நடக்கும், கெடுதி நடந்தாலும் அவர்கள் புறத்தில் நடக்கும். எது நடந்தாலும் 10 பேரை ஒரு பணைய கைதிகளாக மாட்டுகிற ஒரு சமூக பின்புலம் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதனால் தான் சொன்னாங்க, அஷரியாக்களை நேசிப்பதற்கு பிரதானமான ஒரு பண்பு என்றால் அவருடைய கூட்டு பொறுப்பும் அதை பங்கீடு செய்வதற்கு மத்தியில் இருந்த அழகான வழிமுறை என்று சொல்லுகிற பகுதியை பார்க்கலாம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. சில நேரங்களில் எங்களுக்கு முன்னால் சில வித்தியாசமான மனநிலை கொண்ட மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் எங்களிடம் சில பொருட்களை கேட்டு வாங்குகிற மனநிலையோடு இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தினுடைய அமீராக இருக்கிறார்கள். அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி சம்பந்தமாக சாதாரணமாக எல்லோருக்கும் ஒரு சிறந்த ஆட்சி என்கிற ஒரு மனப்பதிவு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை போன்ற ஒரு ஆட்சி உலகத்துக்கு நிகழாதா என்று மாற்று மத சகோதரர்கள் யோசிக்கிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்சி பரிமாற்றத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போற வழியில ஒரு பெண்மணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறுக்க மறிக்கிறார். பெண்மணி மறிச்சு சொல்றார், ஹலக்க சௌஜதி ஹலக்க சௌஜி வதரக்க சுபியத்தன் சிகாரன். என்ற கணவர் மௌத்தா போயிட்டார். இந்த கணவர் மௌத்தாகிட்டார். மௌத்தாகிற நேரம் சின்ன பிள்ளைகளை விட்டு போட்டு மௌத்தாகிட்டார். ஒரு விதவை பெண், கணவனை இழந்த ஒரு பெண் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால வைத்து தங்களோட முறைப்பாட்டை எப்படி சொல்றாங்கன்னா, என்ன கணவர் மௌத்தாகிட்டார். மௌத்தாகிற மனுஷன் சின்ன பிள்ளைகள் எனக்கு இருக்குது, அந்த நிலையில் ஒரு வஃபாத் ஆகிட்டாரு. அது மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்லுகிறார், வல்லாஹி மா யம்துஜூன குர்ஆன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்களோட வீட்டில் எந்த விதமான கால்நடைகளும் கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய தேவையை முறைப்பாடு செய்கிற நேரம் நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். முதலாவது சொல்றா, என்ன கணவர் கிடையாது, மௌத்தாகிட்டாரு. இரண்டாவது சொல்லுகிறாள், அவர் மௌத்தாகிற நேரம் எனக்கு எல்லாம் சின்ன பிள்ளைகள், தன் வீட்டு சுமையை இரண்டாவதாக சொல்லுகிறாள். மூன்றாவது சொல்லுகிறார், என்ன கணவர் மௌத்தாகிற நேரம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்கட வீட்டில் எந்த விதமான கால்நடைகளும் கிடையாது. ஆடோ அன்றைக்கு இருந்த ஒட்டகங்களோ அல்லது பறவை இனங்களோ வீட்டு பொருளாதாரத்தை மையப்படுத்திய எந்த ஒன்றும் எங்கள்கிட்ட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், எந்த ஒன்றும் எங்களிடம் கிடையாதுன்னு சொல்லி போட்டு தொடர்ந்து சொல்லுகிறார், அவர் மௌத்தாகிற நேரம் எந்த விளைச்சல் நிலத்தையும் விட்டுட்டு போகல. ஒரு பெண் தன் தேவையை முறைப்பாடு செய்கிற நேரம், இன்றைக்கு சில நேரம் வரிசையில் போகக்கூடிய ஆண்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பாட்டி, ஒரு அமீருல் முஃமினீன், ஒரு கிலாபத்துடைய தலைவர், அவரை நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு பெண் சொல்கிற செய்தி என்ன, என கணவர் மௌத்தாகிட்டார்,
சின்ன பிள்ளைகள் இருக்குது, விளைச்சல் நிலங்கள் கிடையாது, எந்த விதமான தொழில் முயற்சிக்கான வீட்டு பொருளாதாரத்தை தேடுகிற எந்த கால்நடையும் கிடையாது. அமீருல் மோமினின், நீங்க எனக்கு இப்ப உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். சொல்றதுக்கு இன்னொரு செய்தியை சொன்னாங்க தெரியுமா? எனக்கு இன்னொரு பயம் இருக்கிறது, இன்னொரு பயம் இருக்கிறது. நான் வீட்டை விட்டு வெளியே என்ற பொருளாதாரத்தை தேடி சென்றால், எங்கேயாவது வீட்டு வேலைகளுக்கோ அல்லது பஜார்களுக்கோ ஏதோ பொருட்களை கொண்டு போய் விற்பனை செய்வதற்கு வீட்டை விட்டு வெளியேறி சென்றால் என் பிள்ளைகள் பசியால் மரணித்து விடுவார்களோ, அழுதழுது மரணித்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. அல்லது ஓநாய்கள் வந்து வேட்டையாடி விடுமோ என்று பயம் இருக்கிறது. அதனால வீட்டை விட்டு என்னால் வெளியே செல்ல முடியாது, அதனால எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். நியாயமான காரணம். ஹஸ்பண்ட் மௌத்தாகிற நேரம் காணி பூமி கிடையாது, மௌத்தாகிற நேரம் கால்நடைகள் கிடையாது, மௌத்தாகிற நேரம் சின்ன பிள்ளைகள், அதே நேரம் எனக்கு வெளியே வைத்து தொழில் செய்வதற்கான எல்லா ஏற்பாடும் இருக்குது. ஆனா என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பசியால் மௌத்தாகிடுமோ என்ற ஒரு பயம் உண்டு, அல்லது தனியே விட்டு விட்டு சென்றால் ஓநாய்கள் வேட்டையாடி விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. அமீருல் மோமினீனே, நீங்க எனக்கு தாங்கன்னு கேட்கிறான். திரும்ப ஒரு செய்தியை அந்த பெண்மணி பதிவு செய்கிறாள். உலவெல்லாம் சொல்லி போட்டு உங்கள்கிட்ட கேட்கிற ஆள் நான் யார் தெரியுமா? வான பின்து ஹுஃபாஃப் இப்னு ஈமா அல் கிஃபாரி. நான் யார் என்றால் ஹுஃபாஃப் என்று சொல்லுகிற கிஃபாரியா கோத்திரத்தை சேர்ந்த ஹுஃபாஃப் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதருடைய மகள் தான் நான் என்று உமர் ரலியல்லாஹு முன்னால் சொல்றான். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆத்திரப்படுகிறான், கவலைப்படுறான். கவலைப்பட்டு போட்டு தன் பணியாளர் அழைச்சி சொல்றாரு, பலமான பாரங்கள் சுமக்கிற நல்ல இருக்கக்கூடிய ஒட்டகத்தில், சக்தி வாய்ந்த ஒட்டகத்தில் என்ன செய்யுங்க, பொருட்களை எல்லாம் ஒன்று சேருங்கிறான். போன தோழர்கள் பணியாட்கள் ஒரு ஒட்டகம் முழுக்க பொருட்களோடும் காசுகளோடும் உமர் ரலியல்லாஹு முன்னால வாராங்க. வந்த உடனே உமர் ரலியல்லாஹு 2 பெரிய மூட்டைகள், உணவு மூட்டைகள் அப்படியே தூக்கி கொடுத்து போட்டு ஒட்டகத்தின் மூக்கணங்கைத்து இந்த பெண்ணிடத்தில் கொடுக்கிறார்கள். கொடுத்து போட்டு சொன்னாங்க தெரியுமா, இந்த பொருளாதாரம் முடிவதற்குள் அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக என்று துஆ கேட்டு கொடுக்குறான். இதை கொடுக்கிறத ஒரு வயசு போன ஒரு மனிதர் பின்னால பார்க்கிறார். எங்களுடைய சமூகத்திலையும் இருக்கு, வயசு போன ஒரு ஆள் பின்னால பார்க்கிறாரு. பார்த்து போட்டு உமர் ரலியல்லாஹு நோக்கி கேட்கிறாங்க, அமீருல் மோமினீனே, நீங்க அந்த பெண் கேட்டால் என்பதற்காக வேண்டி நீங்கள் கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெயிட், மிக அதிகமாக நீங்க கொடுக்கிறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. ஏதை சொல்றாங்கண்டா நாங்களும் கஷ்டத்துல இருக்கிறோம், கொண்டு வந்த சாமானெல்லாம் ஏன் அவற்றை கொடுக்கணும், நாங்களும் கஷ்டத்தோடு இதே பகுதியில் பக்கத்து வீடாக அண்டை வீடாக உறவுக்காரராக கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ற செய்தியை சிலேடையார் அங்க உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே ஆத்திரப்பட்டு கோபத்தோடு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உன்னுடைய முகத்தை உன் தாயை விட்டு அல்லாஹ் தஆலா திருப்பிக் கொள்ளட்டும். அந்த பெண் யார் தெரியுமா? என்னிடத்திலே முறைப்பாடு செய்து இவ்வளவு கஷ்டத்தை சொல்லி கேட்ட அந்த பெண் யார் தெரியுமா? அந்த பெண்ணுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஹுஃபாஃப் இப்னு ஈமா அல் கிஃபாரி என்று சொல்லப்படுகிற கிஃபாரியா கோத்திரத்தை சேர்ந்த அந்த மனுஷனும் அவருடைய சகோதரன், இந்த 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை முற்றுகையிட்டு இருந்தார்கள். முற்றுகையிட்டு அங்கிருக்கக்கூடிய கனிமத் பொருட்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் சமர்ப்பித்தார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உமருக்கும் அதில் பங்கு தர மாட்டீர்களா என்று நான் கேட்டேன் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆழமாக யோசிக்கணும். சமூகத்துக்கு என்று சிலர் ஒதுக்கப்படுவார்கள், தங்களோட பிள்ளைகளுக்கு சேர்க்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு சேர்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதைக்கு என்று சிலரை செலவழிப்பார்கள். பள்ளிவாசலுக்கு வேண்டுமா, ஊருக்கு வேண்டுமா, எதையாவது ஒன்றிலே நிற்பார்கள். பக்கத்தில் அடுத்த நண்பர் சொல்லுவார், என்ன தெரியுமா, நாங்கள் கூடிய மட்டும் சொன்னோம், கொஞ்சம் சம்பாதிச்சுக்கடா வாப்பா, புள்ள குட்டிகளுக்கு தேவை என்று வேண்டிய மட்டும் நாங்கள் சொன்னோம், கணக்கெடுக்கலையே, இன்றைக்கு இந்த நிலையில் மூத்தா போயிட்டார், பிள்ளைகள்லாம் நன்றோட்டில் நாங்கள் சொல்லுவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பெண்மணி அதைத்தான் ரசூலுல்லாஹ் அவங்க உமர் என்று சொல்றாங்க. என்னடா, என் வாப்பா சாதாரண ஆள் கிடையாது, ஒரு தியாகி, ஒரு கனிமத் பொருட்களே கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு கோட்டையை முற்றுகையிட்டு கொண்டு திணித்திருக்கிறார் என்று சொன்னதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு யோசிச்சாங்க, ஆகா, இவ்வளவு ஒரு தியாகி, ஒரு தியாகியுடைய பெண் எனக்கு முன்னால் முறைப்பாடு செய்கிறாள் என்றால் அவருடைய வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு ஆசைப்பட்டார்கள் என்றால், எங்களுக்கு முன்னால் இப்படி சமூகத்துக்காக கஷ்டப்படுற 2வது 3வது தலைமுறைகள் இருப்பார்கள், எதுவும் இருக்காது, பாப்பாமார் எதையும் சேர்த்திருக்க மாட்டார்கள். சில நேரம் நிர்வாகங்கள் அவர்களை கூட கணக்கில் எடுக்காது. சமூக பொறுப்பு இருக்கிறது, அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. வச்சு பாருங்க பாப்போம்,
பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் இது மனசில் வாரதெல்லாம் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாடத்தில் மிகச்சிறந்த படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ளணும். இன்னும் சில ஆட்கள் இருப்பாங்க, எல்லா சந்தர்ப்பத்திலும் அவங்களுக்கு பிரியோரிட்டி கொடுக்கணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்குரிய பிரியோரிட்டி நிர்வாகம் கொடுக்கணும். இல்லை என்றால் ஃபித்னாவுடைய மிகப்பெரிய ஒரு வாசல் திறப்பட்டு விடும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வாரார். நபித்தோழர் மஹ்ரமா என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட வந்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பங்கு வைக்கிறாங்க. உடுப்பு வந்துருந்துச்சு, பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மஹ்ரமா என்று சொல்லுகிற நபித்தோழர் வசதி வாய்ப்பான தோழர் கிடையாது. ஒரு பலவீனமான, அங்கவீனமான ஒரு மாற்றுத்திறனாளி. ரசூலுல்லாஹி சபையில் இருந்த ஒரு மிக முக்கிய மூத்தோர் நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த உடுப்பெல்லாம் எல்லாருக்கும் பங்கு வைக்கிறான். பங்கு வச்ச செய்தி அவருக்கு கேட்குது. மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே தன் மகன் அழைக்கிறார்கள். மிஸ்வர் என்று சொல்லுகிற தன்னுடைய மகன் ரலியல்லாஹு அன்ஹு பதிர்களம், உஹதுக்களம் போன்ற முக்கிய போராட்ட களத்தில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போகணும். எதுக்கு தெரியுமா? நியாயம் கேட்கணும். ரசூலுல்லாஹ்ட்ட போய்த்து நியாயம் கேட்கணும். இவ்வளவு பேருக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தரல என்ற செய்தியை ரசூலுல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கணும் என்று மகனை அழைத்து கொண்டு போறாங்க. வீட்டு வாசல் வரைக்கும் ரசூலுல்லாஹ் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகும் மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பாப்பாவை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கதவை தட்டுறது நல்லமில்லையே, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கதவை தட்டுறது நல்லமில்லையே என்று சொல்ற நேரம் அவங்க சொல்றாங்க, வலைஸ ஜப்பார், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாரே அவர் அடக்கி ஆளுகிற மனுஷன் கிடையாது, அவர் இரக்கமுள்ள ஆள், கதவை தட்டி சொல்லுங்க, மஹ்ரமா உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ்வின் கதவை தட்டி சொல்லுங்கன்றாங்க. மிஸ்வர் ரலியல்லாஹு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி போட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்கட வாப்பா உங்களுக்கு வெயிட் பண்றாரு, என் வாப்பா உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறார் என்று சொல்றாரு. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில ஒரு பார்சலோடு வெளியே வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கையில ஒரு பார்சலோடு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து சொன்னார்கள், மஹ்ரமா வந்த பொருட்கள்ல உங்களுக்கு பொருத்தமான உடுப்பு எது என்று நான் எடுத்து வச்சிருந்தேன், இந்தாங்க மஹ்ரமா என்று தூக்கி கொடுத்தாங்க. மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு போன குணம் என்ன, போன நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் என்ன கணக்கெடுக்கல, ரசூலுல்லாஹ் எனக்கு தரல, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தானே தந்திருக்க வேண்டும் என்கிற ஆத்திரத்தோடு ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் இது யாருக்கு பொருத்தும், யாருக்கு போய் சேர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். உடனே என்ன செஞ்சாங்க என்றால் மஹ்ரமா கையில் கொடுத்த உடனே ஹபானா ஹாதாலக், மஹ்ரமாவே இது உங்களுக்குரியது என்று கொடுத்த உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் என்னை திருப்திப்படுத்தி விட்டீர்கள், என்னை திருப்திப்படுத்தி விட்டீர்கள் என்ற வாசகத்தை தவிர மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு எந்த செய்தியும் சொல்லல என்று பார்க்கிறோம். வச்சு பாருங்க, இது சமூகத்தில் இருக்கு. சில நேரம் வார்த்தைகளை பார்த்து விடணும், சந்தர்ப்பத்தை பார்த்து விடணும். சில நேரம் ஒரு சமூகமாக, ஒரு சமூகமயப்படுத்தப்பட்ட ஒரு பங்கீட்டிலிருந்து நீங்க பிரியோரிட்டி பண்ணப்படலாம். அந்த நெரிசல்களுக்குள் உங்களை வரவிடாமல் இருப்பதற்கான யோசனைகளை நிர்வாகம் சில நேரத்தில் செய்யலாம். நல்ல நிலையிலிருந்து திடீரென்று நீங்கள் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே போயிருக்கலாம், அது 4 பேருக்கு தெரியாது. சில நேரம் நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு சிலருக்கு தெரியலாம், உங்களுக்கு ரகசியமாக தருவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கலாம். மிக கவனமாக இருக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த சுயமரியாதை சார்ந்த பகுதி என்பது மிக பிரதானமான செய்திங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் ஒரு செய்தியை பாருங்க அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சில நேரம் நாங்கள் பெருமையாக பேசி தெரியும், நிர்வாகம் எங்களை கவனிச்சிக்காது, பொறுப்புதாரிகளும் கணக்கெடுத்திருக்க மாட்டாங்க, உறவினர்கள் யாரும் கண்டிருக்க மாட்டாங்க, எங்களோட வீட்டில் எத்தனை நாள் அடுப்பு பத்திச்சுது என்பது எங்களுக்கு மாத்திரம்தான் தெரிந்திருக்கும், இந்த ரகசியம் வெளியே போயிருக்காது. ஆனால் திடீரென்று யாரோ ஒரு ஆள் சம்பந்தமே இல்லாத 10 ஆண்டுகள் 15 ஆண்டுக்கு முன்னால உள்ள ஒரு கூட்டாளி என்ன செய்வார், திடீர்னு ஏதாவது கோல் பண்ணுவார், என்னப்பா உங்க ஊர்ல வெள்ளமாம்னு கேள்விப்பட்டோமே, மண் சரிவாம்னு கேள்விப்பட்டோமே, திடீர் அனர்த்தமானு கேள்விப்பட்டோம், உங்க நிலைமை எப்படி அல்லாஹ் தஆலா ஒரு ஆளுக்கு உதிப்பை கொடுத்திருப்பான். திடீர்னு கோல் பண்ணுவார். அந்த நேரம் எங்களோட கஷ்டங்களை சொல்வதற்கான வாய்ப்பாக இருக்கும், சொல்லி விடுவோம். நினையாத புறத்தில் அவருடைய அன்பளிப்பு எங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். இப்போ நாங்கள் எப்படி தெரியுமா, மனிதன் தானே, பலவீனமான ஆள். இப்போ பெருமை பேச ஆரம்பிப்போம். ஊர் கணக்கெடுக்கல, பக்கத்து விட்டாங்க கணக்கெடுக்கல, உறவினர் கணக்கெடுக்கல, பார்த்தீங்களா இப்படி ஒரு ஆள் தந்தாருன்னு என்ன செய்வோம், ரோட்டில் பேச ஆரம்பிச்சுடுவோம். அல்லாஹ் பயந்து கொள்ளணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஹுபைப் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், ஹுபைப் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர் சிறைப்படுத்தப்பட்டு கழுமரத்தில் ஏற்றி கொலை செய்வதற்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விடிந்தால் அவர் கொலை செய்யப்பட வேண்டும்.
அந்த ஒரு நேரத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை மரணத்துக்கு தயார்படுத்தி கொண்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை அழைத்து சவரக்கத்தியும் தான் கொண்டு வாங்குறான். மீசை வலித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அகற்றும்படி சொன்ன முடிகளை களைந்து கொள்வதற்காக வேண்டி சவரக்கத்தியை கொண்டு வான்னு சொல்ல நேரம் ஒரு சின்ன பிள்ளை கத்தியோட ஓடி வந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். விடிந்தால் கலவரத்தில் ஏற்றி அவர் கொலை செய்யப்பட போகிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிள்ளையின் கத்தியை மடியில் வைத்துக் கொண்டார்கள். இவ உம்மாக்காரி ஓடி வாரா. ஓடி வந்து பார்த்தால் நாளைக்கு இவர் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு நபர் கையில கத்தி மடியில புள்ள. உம்மா பயந்து போனால் திணறிப்பட ஒரு பிள்ளையை பணையமாக வைத்து இந்த ஹுபைப் வெளியே ஓடி போயிடுவார் என்று யோசிக்கிற நேரம் சொன்னாங்க ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் மரணத்துக்கு பயப்படக்கூடிய ஆள் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் நாங்கள், மௌத்துக்கு எப்போதும் தயார். இந்த கத்தி வாங்கின நோக்கம் என்ன தெரியுமா? உள்ளத்தாலும் உடலாலும் என் ரப்பை நான் தூய்மையான முறையில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட, அதுக்குத்தான் அந்த கத்தி எடுத்த உங்களோட பிள்ளையை கொண்டு போங்கண்டாங்க. அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் ஒரு செய்தி சொன்னாங்க தெரியுமா? அன்றைய நாள் ஹுபைபை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அன்றைக்கு எங்கள் பகுதிகளிலே ஒரு சீசனே கிடையாது. பேரித்தம்பழங்களுக்கான திராட்சை பழங்களுக்கான சீசன் இல்லாத ஓப் சீசன். அன்றைய காலப்பகுதியில் ஹுபைபுடைய கையை கண்டேன். பேரித்தங்கொலைகளோடு அவர் உணவு உண்டு கொண்டிருந்தார். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அவருக்கு உணவளித்திருக்க மாட்டார் என்று சொன்னார். அன்புக்கு இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ரஸாக், உங்களை பலவீனமாக அல்லாஹ் தஆலா இறக்க விட மாட்டான். எந்த சூழலாக இருந்தாலும் உங்களுக்கு தர வேண்டிய ஹக்கை அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் அல்லாஹ் தஆலா தந்து விடுவான். இந்த நேரம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய பழக வேண்டுமே ஒழிய அவர் தந்து விட்டார் என்பதற்காக வேண்டி பெருமை பாராட்டுகிற மனநிலை உங்களுக்கு முன்னால் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. அன்புக்கு இஸ்லாமியர்களே, இது பெரும்பாலும் நாங்கள் பலவீனமானவர்கள் சில மனிதர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்ற நேரம் ஹுலிக்கல் இன்சானு ஹலூஆ, மனிதன் கொஞ்சம் பதட்டக்காரன். வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ. அவனுக்கு ஏதாவது நடக்கல் என்றால் 4 பேரை தலையை திண்டு போட்டுருவான். நடக்கலையா எப்படியாவது எடுத்துக்கொள்ளன்னு யோசிப்பான். பதட்டம் பிடிச்சவன். அவனுக்கு ஒரு நலவு நடந்துட்டால் யாருக்கும் சொல்ல மாட்டான். இப்படி சில மனிதர்கள், அவன் விஷயம் காரியம் நடக்கிற வரைக்கும் 4 பேரையே தலையை திண்டு கொண்டு எங்க போகணுமோ எல்லா இடமும் போய் பிரச்சனைக்குரிய சூழலை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ரகசியமா அவனுக்கு ஏதாவது நடந்துட்டுன்னு வைங்க, யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டான். இது யார் தெரியுமா? ஹுலிக்கல் இன்சானு ஹலூஆ. மனிதனை அப்படி ஒரு பிரகண்டம் பிடித்தவனாக நாம் படைத்திருக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அவனுடைய ஸ்பெஷலான 2 பண்பையும் அல்லாஹ் தஆலா சொல்றான் என்றால் இவர்களும் எங்கள் சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அன்புக்கு இஸ்லாமியர்களே, மிக ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிர்வாக கட்டமைப்பு என்று வருகிற நேரத்தில் அவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள். நாம் யோசிப்பதை போன்று அல்ல. அன்புக்கு இஸ்லாமியர்களே, இன்னொரு செய்தி இருக்கு. சில ஆட்கள் வருவான், பழைய கதையெல்லாம் சொல்லுவான். பழைய கதையெல்லாம் சொல்லி கேட்பாங்க. பள்ளி கட்டுறதுக்கு காணி கொடுத்தோம், சீமந்து குலைத்தோம், கல் எடுத்தோம், பிள்ளையும் நானும் கஷ்டப்பட்டோம், ரொட்டி சுட்டு கொடுத்தோம், என்ன பழைய கதைகள் எல்லாம் சொல்லிட்டு எனக்கும் பங்கு வேண்டும் என்று ஓடி வருவார்கள். இதுவும் எங்களுக்கு முன்னால் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு போனால் சஹாபாக்கள் வளமைக்கு மாற்றமாக கூட்டமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏதாவது தூதுக்குழு வந்திருக்குதா, வெளியே போன யாராவது வந்திருக்கிறார்களா என்றால் ஆம் யா ரசூலல்லாஹ், பஹ்ரைனிலிருந்து மக்கள் வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. தொழுது முடிந்து அங்கே சஹாபாக்கள் குழுமி இருக்கிறார்கள். ஒரு ஆள் வாரார், வேறு யாரும் இல்லை, ரசூலுல்லாஹ்வோட சாச்சா வாரார், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சில நேரம் பொறுப்பில் உள்ளவர்களுடைய இரத்த பந்தங்கள் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை உண்டு பண்ணினால் அதை சமாளிப்பது மிக கஷ்டமாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வோட சாச்சா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரே இது அவ்வளவு எனக்கு வேணும்டாங்க. சஹாபாக்கள் குழுமி இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஏதாவது எங்களுக்கு தருவாங்க, கொண்டு போகணும். வந்த சாச்சா கேட்கிறாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரே இது அவ்வளவு எனக்கு வேண்டும். ஏன் தெரியுமா, பத்ருக்களத்தில் நாங்கள் பணைய கைதிகளாக நிறுத்தப்பட்டிருந்த நேரம் என்னுடைய காசு பணங்களை கொடுத்து நானும் என்னுடைய சகோதரமான உக்கையிலும் 2 பேரும் என்ன செஞ்சோம் என்றால் உங்களுக்கு காசு தந்து போட்டு தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த மார்க்கத்துக்குள் வந்திருக்கிறோம், அதற்கு ஈடாக இந்த பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல முடியல, எடுங்கண்டா. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய போர்வையை எப்படி விரிக்கிறார்கள், விரித்து தன்னுடைய பொருட்கள் எல்லாம் சேர்க்கிறாங்க, சேர்த்து போட்டு முடிச்ச போட்டு தூக்குறாங்க, தூக்க முடியல.
இப்போ சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னாங்க. யாரும் உதவிக்கு போகலை. ரசூல்லா கிட்டையும் கேட்குறாங்க, ஏதாவது உதவி செய்யுங்கிற. ரசூல்லாவும் போகலை. அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் கோப உணர்ச்சியோடு ஆத்திரத்தோடு குந்திருக்கிறார்கள். தூக்கி பார்க்குறார், தூக்க முடியல. அவுக்கிறார், பொருட்களை குறைக்கிறார், திரும்ப கட்டுறார். இப்படி 3 தடவைகள் சஹாபாக்கள்கிட்ட உதவி கேட்கிறாங்க. யாரும் உதவி செய்யல, ரசூலுல்லாஹ் உதவி செய்யல. தன்னால் தூக்க முடியுமான அளவுக்கு பொருளை கட்டி போட்டு தூக்கிட்டு போறாங்க. அவர் அந்த தூரத்தை விட்டு மறைகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமை வெட்டாம அவர் அப்படியே பார்த்துட்டு இருந்து போட்டு சொன்னாங்க தெரியுமா, இதான் பேராசைண்டாங்க. ரசூலுல்லாஹ் சிம்பிளா சஹாபாக்களுக்கு பாடம் நடத்துறாங்க. கூட்டத்தில் அவர் அவமானப்படுத்தல, சங்கடப்படுத்தல, அந்த இடத்தில் அவருக்கான எந்த செய்தியும் சொல்லல. உங்களால முடிஞ்சதை கொண்டு போங்கன்னு விட்டாங்க. விட்ட எப்படி சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த ஆசை வந்துடப்படாது. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் பேராசை. யாருக்கும் போயிடப்படாது, எல்லாம் எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று யோசிக்கிற மனநிலை. அன்புக்கு இஸ்லாமியர்களே, அந்த சிந்தனை எங்களுக்கு மத்தியில் இருக்கும் என்றால் இன்று அதை விட்டு வெளியே போயிடணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சந்திக்காத பிரச்சனைகள் என்று புதுசாக நாங்கள் எதுவும் சந்திக்க போகிறது கிடையாது. ஆனால் மார்க்க ரீதியான பலவீனங்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுகிற, அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் எங்களுக்கு மத்தியில் மிக குறைவாக இருக்கும். இன்னொரு செய்தியை புரிச்சுக்கொள்ளணும் அன்புக்கு இஸ்லாமியர்களே. சில ஆட்கள் வருவாங்க, சில நேரம் சட்டையை பிடிச்சும் கேட்பார்கள், சண்டித்தனமாக கேட்பார்கள், வார்த்தைகள் கொஞ்சம் வேகமாக இருக்கும், பலமான சத்தங்களோடு எங்கள்கிட்ட வருவார்கள். அவர்களையும் சமாளிக்கிற பக்கம் எங்கள்கிட்ட இருக்கணும். அதே வேகத்தில் நாங்கள் பாஞ்சிடப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் வருகிறார், இடையில வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சட்டை அப்படி இறுக பிடிக்கிறார்கள். இறுக பிடித்தா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மேல் பகுதி அப்படியே சிவப்பு நிறத்தால் என்ன செய்யப்படுது, அச்சு பதிவு. பக்கத்தில் ஒரு சஹாபிட்ட கண்ணை காட்டா அடிச்சிருப்பாங்க. அவர் கேட்கிறாங்க தெரியுமா, ஹாத்தில் மால். ரசூலுல்லாஹ் பிடிச்சு போட்டு கேட்கிறாங்க தெரியுமா, காசு பணங்களை தாங்க, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரும்படி எதை உங்களிடம் தந்திருக்கிறான் அதை தாங்கன்னு கேட்டாங்க. கடன் காசு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கடன் காசோ வாப்பா பாதுகாப்பு விட்டுட்டு போன வராதத்து சொத்துக்களே கேட்கல. ரசூலுல்லாஹ்விடத்தில் தர்மம் எப்படி கேட்டார்கள், சட்டையை பிடித்து உலுக்கிக் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதை எங்களுக்கு தரும்படி சொன்னானோ அதை தாருங்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் முகம் மாறல்ல, கோவப்படல, ஆத்திரப்படல, சிரித்துக்கொண்டு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அவருக்குரிய ஹக்கை கொடுத்து அனுப்புங்க என்றார்கள். அன்புக்கு இஸ்லாமியர் அதுக்காக வேண்டி இன்றைக்கு ஜும்மாவில் ஹசரத் சொல்லி போட்டார், தலைவர் சட்டையை பிடித்தான் சாமாங்க கொண்டு முடிக்கு வந்துடாதீங்க. அது ஒரு பலவீனமான ஒரு மனநிலை என்பதை சுட்டி காட்டுகிறோம். அது ஒரு பலவீனமான ஒரு மனநிலை. அந்த மனநிலைகள் இருந்தெல்லாம் நாங்கள் வெளியே வர பழகிக்கொள்ளணும். இன்னும் சில ஆட்கள் இருப்பாங்க, எங்கள்கிட்ட ஒரு விமர்சனமாக வரும், ஆட்டெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கு, ஏப்பா கொடுத்தீங்கன்னு கேட்போம். வசதி வாய்ப்பிற்கு ஏன் கொடுத்தீங்க என்கிற கேள்வி அடுக்கடுக்காக எல்லோரிடத்திலும் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகம் ஊட்டுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்து என்ன தெரியுமா, எனக்கு அடிக்கடி தர்மம் செய்வார்கள். இது யார் சொல்றது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர், ரசூலுல்லாஹ்வுக்கு ஹப்ஸா ரலி மூலமாக மாமா என்கிற உறவுமுறைக்கு சொந்தக்காரர், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா நிகழ்விலும் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழர். அந்த தோழர் என்ன சொல்றாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, எதையாவது எனக்கு அடிக்கடி தர்மம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி செய்கிற நேரம் நான் ஒரு நாள் சொன்னேன், மன் ஹுவ அஃப்கரு இலைஹி மின்னி, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விட கஷ்டமான ஃபகீர்கள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இது அவங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னேன். சொன்னபோது அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஹுத்ஹு, அதை நீங்கள் எடுத்துங்கண்டாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருந்தன்மையோடு சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னை விட கஷ்டவாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்களே, எனக்கு தேவையில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருந்தன்மையோடு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க தெரியுமா, நீங்க எடுக்கணும் என்ன தெரியுமா, 2 நிபந்தனைகளை சொன்னார்கள். என்ன நிபந்தனை என்றால், இது இதா ஜாஅ மின் ஹாதல் மால், இந்த பொருளாதாரம் உங்களோட கைக்கு வந்து விட்டது என்றால், இந்த பொருளாதாரம் எப்படி வருது என்றால், நீங்க கேட்டு போகல, எனக்கு தாங்கன்னு செய்யல, நீங்க கேட்டு போகல, நீங்கள் கேட்டு போகாமல் இருக்கிற நேரமும் உங்களை தாண்டி இந்த பொருள் இன்னொரு இடத்துக்கு செல்ற நேரம் உங்களோட பார்வை அதை பின்தொடராமலும் இருந்திருந்தால், சில நேரம் எங்களோட வீட்டை தாண்டி அடுத்த ஆளோட கதவு தட்டப்பட்டு பார்சல் போகும். நாங்கள் சொல்லுவோம் தெரியுமா, இவனுக்கு கண் இல்லையா, குருடா பேத்துதா,
நானும் இங்க ஒரு மனுஷனா உட்கார்ந்து தானே இருக்கிறோம், எந்த ஊடி விளக்கு வழங்கலையே என்ன நாங்க என்ன செய்வோம், வெளியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போயிடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன தெரியுமா, நீங்க கேட்டு போகல, உங்களை தாண்டி அந்த பொருள் போனதற்கு பின்னாலேயும் உங்களுடைய பார்வை அதை பின்தொடரவில்லை என்றால் யார் தந்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கண்டாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். பேராசப்படல, அடுத்தவனுக்கு போய்த்து கவலை உங்களுக்கு வரல, நடுச்சாமம் உங்கள்கிட்ட வாகனம் வைக்கலாம், வீடு வாசல்கள் பிரம்மாண்டமாக இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். அவரை நோக்கம் என்ன தெரியுமா, உங்களுக்கு தர வேண்டிய ஒரு ஆள் வாரார், கதவை தட்டி தருகிறார். நீங்க வாங்குறது வாங்காதது உங்களோட விருப்பம், வாங்கியதற்கு பின்னால் பயன்படுத்துவது பயன்படுத்தாதது உங்களுடைய சாய்ஸ். வாங்கி போட்டு இன்னொரு உங்களுடைய பலவீனமான ஆளு கொடுப்பது உங்களோட சம்பந்தப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா, சில நட்புகள் இருக்கும், அந்த நட்புகள் சில கோடிகளில் அன்பளிப்பு செய்து கொள்வார்கள், லட்சங்களில் அன்பளிப்பு செய்து கொள்வார்கள். எப்படி ஒரு சாதாரணமாக அண்டைக்கு தொழில் செய்கிற ஒரு ஆள் தன் தோழர் கஷ்டம்ங்கிற நேரம் ஒரு டீயை பிளேண்டியை வாங்கி கொடுப்பதற்கு இவருக்கு மனம் வந்ததை போல சில மல்டி பில்லியனர்ஸ் பெரிய வியாபாரிகள் அவர்களுக்கு மத்திய நட்பை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு வாகனத்தை கைமாறி இருக்கலாம், ஒரு கடையை கைமாறி இருக்கலாம். அது அவர்களுக்கான நட்புக்கு இலக்கணம் என்று பார்க்கணுமே ஒழிய எங்களை கண்ணுக்கு விலங்கல்லையான்னு பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா சொன்னாங்க, இப்படி உங்கள்ட்ட பேராசை வரப்படாது, கேட்டு போகப்படாது, மிஸ் ஆகி போயிட்டா அதை நோக்கி உங்களுடைய பார்வைகள் போகப்படாது. அப்படி இருக்கிற நேரம் உங்களுக்கு யாராவது தந்தால் நீங்க தாராளமாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், அன்புக்கு இஸ்லாமியர்களே, சில நேரம் அதிகமான விமர்சனத்துக்குரிய பகுதியாக இது இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னும் ஒரு செய்தியை முடிச்சுக் கொள்வோம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இன்னும் சில ஆக்கள் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகம் ஊட்ட நேரம் ஹதீஸுல் குதுஸில ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. இந்த இடத்தில் ஓரளவுக்கு புதிய உடுப்போடு தான் நாம் எல்லாம் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். கிழிந்த உடுப்புகளை தைத்து கொண்டு யாரும் பெரும்பாலும் வந்திருப்பதற்கான வாய்ப்பு குறையல்ல. அப்படி வந்திருந்தால் அல்லாஹ் தஆலா அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை செய்யட்டும். அன்புக்கு இஸ்லாமியர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களை பலவீனப்படுத்தல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ஆரின், எல்லோரும் நிர்வாணிகள், எல்லோரும் நிர்வாணத்தோடு படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் தஆலா யாருக்கு ஆடையை கொண்டு சிறப்பித்தானோ அவர்களை தவிர. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், எங்களுக்கு ஆடையை கொண்டு அல்லாஹ் தஆலா சிறப்பித்திருக்கிறான் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார், சஹாபாக்கள் மிகப்பெரிய செல்வந்தர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர். அன்றைக்கு இரல் விட்டு எண்ணப்பட்ட தோழர்களில் ஒருவர் வஃபாத் ஆகிட்டாங்க, கஃன் செய்வதற்கு ஆடை இல்லை. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அன்றைக்கு நான் அடிமையாக இருந்தேன், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள், இன்றைக்கு என் தலையணையிலே தனியாக கஃன் படையோடு நான் இருக்கிறேன். அன்றைக்கு அவர் உஹது களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட போது கஃன் செய்வதற்கு ஆடை இல்லை என்று கவலைப்பட்டார்கள். இவர் அடிமை, இன்றைக்கு செல்வந்தராக மாறி போனார் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்றைக்கு அவர் எஜமான், மரணிக்கிற நேரம் கஃன் செய்வதற்கு ஆடை இல்லாமல் போனார்கள். அல்லாஹ் தஆலா படுத்தான் தருவான். அல்லாஹ் எங்களுக்கு ஆடையை தந்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். யாரிடத்தும் தங்கி வாழாத பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா தங்கி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பெருமூச்சு விடுங்க அன்புக்கு இஸ்லாமியர்களே. அது வருதில்லை என்றால் இஸ்ராஃபி நஃப்ஸ் தான். உங்களுடைய உள்ளம் பலவீனமான ஒரு உள்ளம், பேராசை பொருந்திய உள்ளம் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாரும் பசியோடு படைக்கப்பட்டான், எல்லாரும் பசியோடு படைக்கப்பட்டான். அல்லாஹ் தஆலா யாருக்கு இல்லாமன் அத்அம்தஹு, அல்லாஹ் தஆலா யாருக்கு அந்த உணவை கொடுத்தானோ அவர்கள் அல்லாஹ்வால் சிறப்புக்குரியவர்கள். சாப்பாடு பசியோடு ஒரு நாள் தின்னாம 2 நாள் தின்னாம மிம்பருக்கு ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய யாராவது ஒரு உறவு அன்புக்கு இஸ்லாமியர்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு வேளை அல்ல, 2 வேளை அல்ல, 3 வேளை, சில நேரம் இடைக்கிடையே நாம் உண்டு கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நிறைய உணவுகளை தந்திருக்கிறான். அதை தருவதற்கு பக்கத்தில் ஏராளமான உறவுகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்றால் ரப்பு எங்கள் மீது இன்னும் இரக்கமாகத்தான் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எங்களும் இரக்கமாகத்தான் இருக்கிறான். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நாம் முரண்பட்டு கொள்ளுகிற, ஒரு கட்டமைப்புகளை உடைத்துக் கொள்ளுகிற, ஒரு சமூகமாக வாழுகிற நிலையிலிருந்து எங்களை பலவீனப்படுத்திக் கொள்ளுகிற, அல்லது குடும்பமாக பிரிந்து வாழுகிற ஒரு சூழல் எப்ப ஏற்படுகிறது? ஒரு 5000 ரூபாய் பார்சலில், 2000 ரூபாய் பார்சலில், ஒரு அரிசி பேக்கில் ஒரு ஊர் பிரிந்து போகுது என்றால் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கேவலமான ஒரு சமூக பின்புலத்தை எங்களுக்கு தரல. அன்றைக்கு ஒரு பேரித்த பழத்தை தான் பங்கு வைக்க சொன்னார்கள்.
இல்லை அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துயரமான காலங்களில் நிறைய நிர்வாகங்கள் எங்களால் முடியாது என்று ஓடுகிற காலத்தை தான் உருவாக்கி வைத்திருக்கிறோம். நேற்றைய தினம் கூட ஒரு அசம்பாவிதத்தை கேள்விப்பட்டோம். சில நேரம் இது கஷ்டமான ஒரு காலம். அரசாங்கத்தால் ஒருத்தர் 2 பேர் தான் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் பொறுப்பாளிகளாக. அவர்கள் 2000 பேருக்கு பொறுப்பாக இருப்பார்கள், 3000 பேருக்கு பொறுப்பாக இருப்பார்கள். சில கள்ளத்தனமாக ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கும் அவர்கள் தான் பொறுப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப பிரஷரோடு வாழக்கூடியவர்கள். கொஞ்சம் அனுசரிப்பு எங்களுக்கு முன்னால் இருக்கணும், சில விட்டுக் கொடுப்புகள் எங்களுக்கு முன்னால் இருக்கணும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஆடையோடு எங்களை வாழ வைத்திருக்கிறான், உணவோடு அல்லாஹு தஆலா வாழ வைத்திருக்கிறான். 3 வேளை உண்பதற்கு அந்த உணவில் இன்னும் 2 பேரை பங்காளிகளாக ஆக்கிக் கொள்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு சிறப்பை தந்திருக்கிறான் என்றால் அந்த சிறப்பை ஒரு நியமத்தாக ஏற்று வாழுகிற மக்களாக நான் எங்களை மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு மறுபாலிக்க போதுமானான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு துயரமான காலப்பகுதிகளில் நிர்வாகத்தவர்கள் சந்திக்கிற மிக பிரதானமான பகுதி பங்கீடு சார்ந்த ஒரு பகுதியை சுருக்கமாக பார்த்தோம். இன்னொரு மிக முக்கியமான கடமை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிற இந்த பிரசங்கத்தை கேட்கிற எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. நாம் சமூகத்தின் எங்களுடைய பொறுப்புதாரிகளாக யாரை நியமிக்கிறோமோ, பள்ளி தலைவராக இருக்கலாம், ஆர்டிஎஸ் தலைவராக இருக்கலாம், நிவாரண குழு தலைவராக இருக்கலாம், ஏதோ எங்களுக்கு மத்தியில் உருவாக்கப்படுகிற ஒரு தலைமையாக இருக்கலாம், ஒத்துழைப்பு வழங்குவது என்பது மிக பிரதானமான ஒரு கடமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாடசாலை ஆரம்பிக்க போகுது என்று அதிபர் அறிவித்தல் சொல்லியிருப்பார். பள்ளிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கும், வாட்ஸ்அப் குழுக்களில் பரிமாறப்பட்டிருக்கும், வகுப்பறைகளை சுத்தம் செய்ய வாங்க, தண்ணி வந்திருக்கும், சூழல் கொஞ்சம் மோசமாக இருக்கும். இங்கே போனவர்கள் ஒரு 10 விதமானவர்கள் போயிருப்பீங்க. ஆனால் அதிபரை குறை சொல்வதற்கு தாராளமாக 100 பேர் போவோம். ஒரு ஆசிரியருடைய குறையை காண்பதற்கு 100 பேர் தாராளமாக போய்விடுவோம். ஆனால் நான் ஒரு பங்காளியாக மாற வேண்டும் என்பதற்கு நாம் தயாரில்லை. பள்ளிவாசலை துப்புரவு செய்வதற்கு ஒரு சிரமதானத்துக்கு அழைப்பு விடுத்தால் வாரதற்கு ஆள் இல்லை. ஆனால் எங்கேயாவது பங்கீட்டில் நிர்வாகத்தின் சட்டையை பிடிப்பதற்கு நாங்கள் எல்லோரும் தயார். எங்களோட பொறுப்பு என்ன? யாரையாவது நியமித்து விட்டால் அவர்களிடத்தில் கேட்பது மட்டும்தானா? ஒத்துழைப்பது கிடையாதா? யோசிச்சு பாருங்க பாப்போம். இங்க இருக்கவர்கள் யாராவது ஒரு ஆள் 2 பேர் நான் பொறுப்பில் இல்லாத காலத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கக்கூடிய மலசல கூடத்தை எந்த கையால நான் கழுவி இருக்கிறேன், எத்தனை தடவை கழுவி இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. ரப்புடைய கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆள். இந்த பள்ளிவாசல் முஅத்தின் இல்லாத நேரங்களிலே நான் வந்து கூட்டியிருக்கிறேன், ரப்பிடத்தில் எனக்குரிய கூலி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆட்கள். ஒரு சமூக பொறுப்பை ஒரு பக்கம் தூக்கி வீசுகிறோம், ஆனால் இன்னொரு பகுதியில் எல்லோரும் ஒன்று கூடுகிறோம் என்றால் அல்லாஹ்வை நாங்கள் வகுவாக பயந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களை யோசிச்சு பாருங்க. எங்களோட பள்ளியில் ஒட்டரை இருக்கிறால் முஅத்தின் பொறுப்பு கிடையாது, அங்கிருக்கக்கூடிய இமாம் பொறுப்பு கிடையாது. ஒரு ஊரே குருடாக இருக்கிறது என்பது அர்த்தம். பள்ளிவாசல் சூழல் அசிங்கமாக இருக்குது என்றால் ஒரு ஊர் அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு தகுதி இல்லாத அடையாளம். இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாக்க முடியவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஊனமாக இருக்கிறோம் என்பது அடையாளம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த ஊனம் எங்களிலிருந்து கலைக்கப்பட வேண்டும். யாரையாவது பொறுப்பாளியாக மாற்றிவிட்டால் ஒத்துழைங்க தாராளமாக, அது உங்களுடைய சமூக கடமை. அத்தீனுன் நசீஹா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தீன் என்பது நலவு செய்தல். குல்நாலிமன், சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே யாருக்கு நசீஹத்து செய்யணும், யாருக்கு நலவு செய்யணும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு, அல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு, உங்கள் தலைவர்களுக்கு, பொதுமக்களுக்கு, அவாம்களுக்கு நீங்கள் நலவு செய்யுங்கள் என்றார்கள். அதுதான் தீன், அதுக்கு பேர் தான் மார்க்கம். யாரையாவது பொறுப்பாளிகளாக நியமித்து விட்டு நாங்கள் உண்ணி கழுவுவதை போல கழுவுவோம் என்றால் மிகப்பெரிய குற்றவாளிகளாக, சமூக பொறுப்பிலிருந்து தூரமானவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, அதே நேரம் எங்களுடைய உள்ளங்களை சுருக்கிக் கொள்ளாதீங்க, பார்வைகளை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கேட்கிறான், யௌம ஹுனைன், ஹுனைனுடைய நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த நாள் ஹுனைன் யுத்தத்துடைய நாளை குறித்து அல்லாஹ் தஆலா ஞாபகம் ஊட்டுகிறான். அந்த நாள் எப்படி தெரியுமா? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடக்குது. ஹிஜ்ரி 2லிருந்து பல போராட்ட களங்களை சஹாபாக்கள் சந்தித்தார்கள், பல போராட்ட களங்களை சந்தித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எல்லா களத்திலேயும் உங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை தந்தோமே, அந்த ரப்ப நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஹுனைனுடைய நாள் நீங்க மறந்து போயிட்டீங்க. எதுக்கு மறந்தாங்க தெரியுமா?
நாங்கள் அதிகமாக இருக்கிறோம், நிறைய தோழர்களோடு இருக்கிறோம், படைபட்டாளங்களோடு இருக்கிறோம் என்கிற அந்த பிரமிப்போடும் அந்த பேராசையோடும் முன்னால் வந்தார்கள். எதிரிகளாக உங்களை தாக்குவதற்கு வந்தார்கள். ஹுனைனுடைய களத்திலே அந்த ஒட்டகங்களை பார்க்கிற நேரம், ஆடுகளை பார்க்கிற நேரம், அங்கிருக்கக்கூடிய கனிமத் பொருட்களை பார்க்கிற நேரம் உங்களுக்கு ஆசை வந்து என்ன தெரியுமா? ஆகா, நாங்கள் எல்லாம் பெருங்கூட்டமாக இத்தனை கனிமத்துகளோடு போக போறோம் என்ற பேராசை உங்களுக்கு முன்னால் வந்தது. அதன் விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு உள்ளங்களை அப்படியே ஹுனைனுடைய அந்த பூமிக்குள் அல்லாஹ் தஆலா சுருக்கி விட்டான். தெளிவாக புரிய வேண்டிய குர்ஆன் வசனம். சஹாபாக்கள் இந்த ஆசை என்ன? ஹுனைன்ல பார்த்த சொத்தை பார்த்த உடனே இது மட்டும் நமக்கு கிடைச்சா போதும்டாங்க. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வானம் பூமி அளவு விசாலமான அந்த உலகம் இருக்குது, அந்த உலகம் வரைக்கும் பறந்து போக வேண்டும் என்கிற அந்த உள்ளத்தை நீங்க அப்படியே கொண்டு வந்து நீங்கள் ஹுனைனில் வைத்தீர்களே. அல்லாஹ் தஆலா உள்ளத்தை சுருக்கித்தான். சிலர் உள்ளம் அப்படி ஒரு பார்சலில் சுருக்கப்படும், சிலரின் உள்ளம் இந்த தம்பவண்ணிக்குள்ள சுருக்கப்படும், சிலரின் உள்ளம் கொஞ்சம் விரிவடைந்தால் புத்தளத்தில் சுருக்கப்படும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விசாலமாக வைத்திருக்கிறான் என்றால் பறந்து ஓடுங்கள், சிந்தனைகளை விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். என்னால எதுவும் நடத்தப்படாது என்கிற மனநிலை உங்களுக்கு மத்தியில் இருந்தால் உள்ளத்தில், சிந்தனையில், நடத்தையில் உங்களை விட வறுமைப்பட்ட ஒரு ஃபகீர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, விசாலமான உள்ளத்தோடு போங்க. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா படிப்படியாக சொன்னான், எதையாவது உலகத்தில் கண்ணுக்கு முன்னால பார்க்கக்கூடிய ஒன்றை வைத்து உங்களோட ஒட்டுமொத்த ஆசைகளையும் ஒட்டுமொத்த ஃபோக்கஸ் அதுக்கு முன்னால கொண்டு போய் வச்சிடாதீங்க. கொஞ்சம் வெளியே வாங்க என்றால் இந்த உலகம் உங்களுக்கு பறந்து விரிந்த விசாலமான உலகம் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒவ்வொரு அனர்த்தங்களிலும் ஒவ்வொரு துயரங்களிலும் என்னால் முடிந்த பங்களிப்பு என்ன? அஷரியாக்கள் ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் நேசிக்க வேண்டும் என்ற ஆசையை வைங்க. அந்த கூட்டு பொறுப்புக்கு ரசூலுல்லாஹ் ஈமானின் பங்காளிகளாக அஷரியாக்களை அல்லாஹ் தஆலா முன்மொழிந்தார்கள் என்றால் அந்த ஈமானின் பங்காளியாக நான் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ரெண்டு செய்திகளை எடுத்து காட்டுவான். யார் தெரியுமா? ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வார்கள், இன்னும் ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதுவா செய்வார்கள். அவர்கள் யார் தெரியுமா? பள்ளியுடைய வளாகங்களிலே யார் பள்ளி வாசலை துப்புரவு செய்கிறாரோ, அதற்கு நலவு செய்கிறாரோ, அது ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடியானுக்கு துஆ செய்வார்கள். யார் இந்த சூழலை அசிங்கப்படுத்துகிறார்களோ, பள்ளி டாய்லெட்டில் பீடி குடிக்கலாம் என்று வருகிறார்களோ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மனைவி மக்கள் உங்களுக்கு பதுவா செய்கிறார்களோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்காக பதுவா செய்கிறார்கள். அசிங்கப்படுத்துகிறீர்கள், ஊட்டு குப்பையை கொண்டு பள்ளி வளவுக்கு தட்டலாம் என்று யோசித்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பதுவாவுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். இங்கிருந்து எதையாவது கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இது நலவுகளை கொண்டு போங்க, கெடுதிகளை கொண்டு இங்கு தட்டாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாவின் பங்காளிகளாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவோம், அருள்களுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ்வின் புறத்தில் நிறைய நாங்கள் மீளுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிக்க போதுமானவன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.